இச்சபோட் சினிமாட இந்த வீடியோவில் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து திடீர்னு வந்து பயங்கரமாக வந்து அழுதுட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சிவப்பு கம்பளம் வச்சு ரெட் கார்பெட் வச்சு ஒரு மரியாதை கொடுக்கணும். அதாவது ஜாக்லின் யாரை கூப்பிட்றாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்பெட்டை விரித்து அவங்கள வந்து நடக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூகிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் தப்பாக போயிருக்கோம், நம்ம வந்து நல்லா தானே இந்த கேம் விளையாடிட்டு இருக்கோம், நம்மளுக்கே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அனுப்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதை சொல்லி வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன்ட்ட வந்து பயங்கரமாக வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து முத்துக்குமரன் கேட்டு வந்து முத்துக்குமரன் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஜாக்லின் நீ 10 வாரமாக நாமினேட் பண்ணிட்டு 11 வாரமாக நாமினேஷனில் இருக்க, 10 வாரமும் மக்கள் வந்து உன்னை சேவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதோட பெருசாக என்ன வேணும் ஜாக்லின் உனக்கு, இப்போ இதுக்கெல்லாம் வந்து நீ ஃபீல் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஓகே இந்த கேமை எப்படி அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிய வந்தது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இந்த கேமை வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்க்குறேன், இந்த கேமை எந்த இடத்துலையுமே வந்து நம்ம ஏளனமாக பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வந்து நான் கான்ஷியஸாக வந்து இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம அதை ஃபுல் எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். ஸோ இந்த இடத்துல யாருக்கு என்ன வந்தாலும் இப்போ எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நான் 3 விஜய் டிவியில் வந்து இருக்கேன், ஸோ அதனால தான் எனக்கு ஈஸியாக சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் விஜய் டிவியில் இருந்தாலும் நான் 3 வருஷமாக வந்து கேட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்து வெயிட் பண்ண 3 வருஷமாக. ஸோ அந்த ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணி கிடச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஈஸியாக என்னால் விட முடியாது. அதுக்கான நான் ஃபுல் எஃபோர்ட் வந்து போடுறேன். இவ்வளோ எஃபோர்ட் போடும்போதும் வந்து எல்லாருமே வந்து என்னை வந்து நான் சரியாக பண்ணல, நான் ஏதாவது இப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி திரும்ப என்னை சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து சொல்லி அழுதுட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் இன்னொரு பக்கம் வந்து முத்துக்குமரன் நல்லாவே வந்து ஜாக்லினை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த ரெட் கார்பெட் வந்து ஜாக்லினுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கிறனால கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாசிட்டிவ் தான் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.